எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு என்னோட பசங்க வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்துட்டு 7 இயர்ஸாக வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கும் பசங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் பாண்டிங். ஏன்னா என்னோட பையன் வந்துட்டு இப்போ 5th படிக்கிறான், பாப்பா வந்துட்டு 3rd படிக்கிறா. 2 பசங்களுக்கே வந்துட்டு ஒரே ஸ்கூலில் வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டு, அவங்களோட கோச்சிங்கு, ஸோ எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்துட்டு பசங்களை வந்துட்டு ஒரு ஸ்கூலில் வந்துட்டு சேர்க்குறோம். ஏன்னா பசங்க வந்துட்டு நம்ம சேர்க்குற ஏஜ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். இந்த 3 இயர்ஸுங்கும் போது பசங்க வந்து நம்ம கூடயே இருந்துட்டு அட்டாச்சாக இருந்துட்டு ஒரு ஸ்கூல்னு சேர்க்கும் போது அந்த ஸ்கூல் எப்படி இருக்குமோ, ஸோ அங்கே இருக்கவங்க வந்துட்டு எப்படி பசங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களோட அட்டாச் ஆகிடுவாங்களா அப்படிங்கிற நிறைய யோசனையோட தான் ஒவ்வொரு பேரண்ட்டுமே வந்துட்டு அவங்க குழந்தைங்களை வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு சேர்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து சூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு பார்த்து தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு சேஃப்டியாகவும் இருக்குமா அப்படின்றத நிறைய வந்துட்டு நம்ம யோசிப்போம். ஸ்கூல் வந்துட்டு நமக்கு பக்கமாக இருக்குது அப்படிங்கிறத விட அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டு, கோச்சிங்கு, ஸோ டீச்சர்ஸ் எப்படி வந்துட்டு பசங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு கேரிங்காக வந்துட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க, ஸோ அப்படின்றது தான் மெயினாக நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ மார்னிங் ஸ்டார் அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு தஞ்சாவூர் கிடையாது, நான் வந்து திருச்சி தான். ஸோ என்னோட நேட்டிவ் வந்து திருச்சிங்கும் போது எனக்கு அங்கே இருக்க ஸ்கூல் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் வந்து இங்கே தஞ்சாவூரில் பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னா கண்டிப்பாக நான் நிறைய பேரை கேட்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் தான். ஸோ எனக்கு வந்துட்டு மார்னிங் ஸ்டார் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா, என்னோட சரௌண்டிங்கில் என்னோட பாப்பாலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னோட சரௌண்டிங்கில் பசங்க வந்துட்டு இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க படித்தாங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஸ்கூலை பற்றி நிறையாவே நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணது தான் வந்துட்டு மார்னிங் ஸ்டார். என்னோட பசங்களும் வந்துட்டு பெஸ்ட்டாக ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப யோசிச்சு வந்துட்டு சேர்க்க ஒரு இடம் தான் மார்னிங் ஸ்டார். ஸோ இப்போ வந்து 7 இயர்ஸாக வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பசங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்டடி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டே பை டே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசாக வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு படித்து முடிக்கிறப்ப ஏதாவது ஒரு ஒருத்தவங்களோட வந்து ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. ஒவ்வொரு கிளாஸ் மிஸ்ஸு இருக்காங்க, ஸோ நல்லா வந்துட்டு அட்டாச் ஆகிடுவாங்க. அடுத்தது அவங்க ஸ்டாண்டர்ட் போகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு பயம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்கள விட்டு பிரிஞ்சு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த கிளாஸ் போகும்போது அந்த மிஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற நிறைய வந்துட்டு யோசனை வந்து பசங்களுக்குமே இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் வந்து பார்த்த டீச்சர்ஸ், நான் பேசுகிற டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளே வந்துட்டு பசங்க வந்துட்டு டவுனாக இருந்தாங்க, இல்லை ஏதாவது ஒரு டைமில் ஏதாவது பண்ணாங்கனாவே நம்மளே வந்துட்டு நிறையா வந்துட்டு இருக்கோம். பட் அவங்க வந்து டீச்சர்ஸ் வந்து இவ்வளோ குழந்தைங்களை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இது வரைக்குமே வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டாகவே வந்துட்டு என்னோட பசங்களை பற்றி என்கிட்ட அவங்க சொன்னதே கிடையாது. நானே வந்துட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட்டாக ஒரு விஷயம் சொன்னாலுமே அவங்க வந்துட்டு இல்லை நல்லா பண்ணுறாங்க, நல்லா படிப்பாங்க, ஸோ இன்னுமே வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க, அவங்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் எல்லா டீச்சர்ஸுமே என்ன வந்துட்டு பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அதுவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம பசங்களை வந்துட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணணும். ஸோ ஒரு சில விஷயங்கள்ல நம்மளை கோபப்பட்டு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு டக்குனு ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுவோம். பட் வந்து டீச்சர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே பேசும்போது வந்து ரொம்ப பார்த்து வந்துட்டு பேசியிருக்காங்க. இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு பார்க்குறாங்க. எனக்கு வந்துட்டு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. கோச்சிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு நான் மெயினாக சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்கேஜி யூகேஜி பண்ணுறதே பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு அவன் எழுதுனது வந்து நிஜமாவே வந்துட்டு நான் நிறைய பேர்கிட்ட வந்து அதை காமிச்சுன்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். என்னோட பையனோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொன்னதுக்கு யாருமே வந்து நம்பலை. ஏன்னா என்னோட வந்துட்டு 9th 10th ஸ்டாண்டர்டில் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு எப்படி இருந்ததோ அது வந்துட்டு என் பையனோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவனோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப வாட்ச் பண்ணேன். அது எனக்கே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ப முடியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் அவன் ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் சேர்க்கும் போது நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் பண்ணுறது தான் பசங்களோட லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ பேசிக் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தேவை, ஸோ அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய திங்கிங்கோட நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. படிப்பு மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸின்னு சொல்லிட்டு ஸோ ரெகுலர் வந்து கிளாஸஸ்லேயே வந்துட்டு ஈஸியை வந்துட்டு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா வந்துட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்கூல் வந்துட்டு ஈவினிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல நம்ம வந்துட்டு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றதுனா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான டைமிங்கும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஓரளவு பெஸ்ட்டாக போயிட்டு சூஸ் பண்ணி
பார்க்குறோம் அப்படின்னா அது வந்துட்டு கொண்டு போய் விடுறதுக்கான ஃபெசிலிட்டியும் வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நிறைய குழந்தைங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பசங்க வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு படிப்பு மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஃபீல்டில் வந்துட்டு பிடிச்சிருக்கு, ஸோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத ஸ்கூல் மூலியமாகவே நம்ம கண்டுபிடிச்சி அது வந்துட்டு நம்ம வந்துட்டு என்கரேஜ் பண்ணி கொண்டு போகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு என்னோட பையன் வந்துட்டு ஆர்ச்சரியில் வந்துட்டு பண்ணியிருந்தான். அவன் ஆர்ச்சரி வந்துட்டு இங்கே வந்துட்டு எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஒரு தடவை வந்து டோர்னமெண்ட் போக போகிறேன் அப்படின்னு சொன்னப்ப ஸ்கூல்ல வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் மிஸ் வந்து என்னை கூப்பிட்டு பேசினப்ப தான் ஆர்ச்சரி வந்துட்டு பண்ணுறான், ஸோ அதில் வந்து நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை செலக்ட் பண்ணி வந்துட்டு டோர்னமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் அவன் ஃபஸ்ட்டு வந்தான். ஸோ இந்த இயரில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸு ப்ளஸ் இந்த பர்ஃபார்மிங் ஸ்கில்ஸே வந்துட்டு நமக்கு இண்டிவிஜுவலாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஆர்ச்சரி வந்துட்டு அவன் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். ஸோ இந்த இயருமே பார்த்தீங்கன்னா அவன் ஆர்ச்சரியில் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க வந்துட்டு சொல்லும் போது எனக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இது இங்கே வந்துட்டு அவன் ஆர்ச்சரி பண்ணலை, எனக்கு அதை பற்றின விஷயமும் தெரியாது, அவனுக்கும் அதை வந்துட்டு ஏன்னா இந்த ஏஜ்ல அவனுக்கு தெரிஞ்சு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஸோ அவன் வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கான்றதே எனக்கு இந்த ஸ்கூலில் வந்துட்டு அவனுக்கு பண்ணப்போனா எனக்கு வந்துட்டு அந்த விஷயமே தெரியும். இப்போ வந்துட்டு அவன் ஆர்ச்சரியில் போயிட்டு இருக்கான். ஸோ அடுத்த டோர்னமெண்ட்டு போக போகிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க வந்துட்டு எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு பண்ண வைக்கிறத விட அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்துட்டு பண்ண வைக்கணுன்றது தான் நான் வந்துட்டு நினைப்பேன். ஸோ அவனுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி பிடிச்சிருந்தது, அதனால நான் இந்த இயர் வந்துட்டு அந்த ஆர்ச்சரியை சேர்த்துருக்கேன். பசங்களோட சேஃப்டி, ஏன்னா மெயினாக வந்துட்டு இப்போ இருக்க சொசைட்டியில் ஒரு குழந்தைய வெளியே அனுப்புறதுக்கே ஒவ்வொரு பேரண்ட்டுமே வந்துட்டு பயந்து தான் யோசிச்சு தான் அனுப்புகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஸ்கூலில் வந்துட்டு 7 இயர்ஸாக வந்துட்டு என் பசங்களை நானே தான் வந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். நானே இல்லைன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அனுப்பாங்க. ஸோ இது வந்து மெயினாக நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ புதுசாக வந்துட்டு நம்ம சேர்க்குறோம் குழந்தைங்கள ஸ்கூல் வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களை கூப்பிட்ற வரைக்குமே அவங்க வந்துட்டு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இது வரைக்கும் குழந்தைங்களை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்மகிட்ட கேட்டுட்டு தான் குழந்தைங்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு குழந்தைங்கள்ட்ட ஒரு சேஃப்டி அந்த மாதிரி வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. அது டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஆன்டிஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பசங்களை வெளியே வந்துட்டு போக விடாத அளவுக்கு ஒரு மாதிரி சேஃப்டியான ஒரு இது வந்துட்டு இந்த ஸ்கூலில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா என்னோட பசங்களுமே டெய்லி வந்து நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு நம்ம பேசணுன்றதுக்காக நம்ம சொல்கிறது இல்லை. நான் 7 இயர்ஸாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் டீச்சிங், அது இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஈஸியை வந்து சேர்த்தது வந்துட்டு இப்போ எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம், பசங்களை வந்துட்டு எதுலையாவது வந்துட்டு படிப்பு மட்டும் இல்லாமல் எதுலையாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு எதுலையாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சேர்த்து விடணும் அப்படின்றது பேரண்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஒரு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதை வந்துட்டு இந்த வகையில் வந்துட்டு ஸ்கூல்லேயே இந்த டைம்லேயே வந்துட்டு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூல் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம கேட்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் ரூம்லேயுமே சரி, பசங்களுக்குமே வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு காலையில் பசங்களை அனுப்பிச்சிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க ஸ்கூலில் தான் இருக்காங்க. ஸோ டீச்சர்ஸோட தான் இருக்காங்க. நமக்கு வந்துட்டு தெரியறதை விட பசங்களை வந்துட்டு நிறையவே வந்து டீச்சர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ புரியல அப்படின்னா கூட உடனே வந்துட்டு ஃபோன் பண்ணி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அழைச்சிப்போங்க அப்படின்றது வந்துட்டு எல்லா ஸ்கூல்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு காலையில் அனுப்பிச்சிட்டு ஈவினிங் வர்ற வரைக்கும் என்னன்றது யோசிச்சுட்டே தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே இருப்பாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்றத. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதையும் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் வந்துட்டு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி வந்துட்டு கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல விதமான ஒரு விஷயமா வந்துட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு இந்த இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து மீட்டிங் வந்துட்டு எக்ஸாம் பேப்பரோட வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் வந்துட்டு இந்த இயர்லேருந்து கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் வந்துட்டு பசங்க வந்துட்டு எக்ஸாம் டைமில் மார்க் ஜாஸ்தி வந்தாலும் கம்மியாக வந்தாலுமே ஸ்கூலில் வந்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க, ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன இருக்குது, நம்ம படிப்பு மட்டுமே இல்லாமல் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு அவங்க சொல்லித்தராங்க. இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு நான் வந்து பசங்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணி அவங்க எடுத்துக்கிறத விட அதை டீச்சர்ஸ் மூலியமாக போகும்போது ரொம்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு எடுத்துக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது அவங்க வந்துட்டு இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க. அதுவே டீச்சர்ஸ் பண்ணும்போது நான் இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன
விஷயங்களும் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்பவே வந்துட்டு ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் சொல்றது அந்த அளவுக்கு அவங்க உள் வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்களோ. ஏன்னா ஒரு விஷயம் பண்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்துட்டு மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப வந்து பசங்களுக்கு வந்துட்டு ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா என்னதான் வந்துட்டு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க பேரண்ட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. பட் ஸ்கூலுன்னு வரும்போது ஒவ்வொரு டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பசங்களையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி ஸோ எல்லாரையுமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வந்துட்டு காம்படிஷன்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே கிட்டத்தட்ட என்னோட பசங்களே பார்த்தீங்கன்னா 3 ஈவெண்ட்டில் வந்துட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை நான் அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணதில்லை. ஏன்னா நமக்கு படிப்பு வந்துட்டு இதனால வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுமா, இதில் வந்துட்டு மார்க் கம்மியாயிருவாங்களோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கே இருந்தது. ஏன்னா ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஒப்பீனியனை வந்துட்டு பசங்க மேலே திணிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எவ்வளவோ பசங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே ஏன்னா அவங்களும் வந்துட்டு அந்த விஷயத்தில் எப்படி வராங்க, க்ரோத் ஆகுறன்றதை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் ஒரு 2 வருஷம் வந்துட்டு என்னோட பசங்களும் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ 2 இயர்ஸாக வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச்சுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் காம்படிஷனாக இருக்கட்டும், ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும். என்னோட பையன் பொண்ணு 2 பேருமே பார்த்தீங்கன்னா 3 ஹேண்ட் ரைட்டிங்லேயுமே வந்துட்டு ப்ரைஸ் வாங்குறாங்க. எனக்கு அதுவே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னா தமிழ்ன்றது வந்துட்டு எந்த அளவுக்கு நாலேஜ் வந்துட்டு கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட பசங்களை வந்துட்டு இன்னொரு ஸ்கூல் பசங்களோட நான் கம்பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ வந்துட்டு சிபிஎஸ்சியில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இங்கே வந்துட்டு மார்னிங் ஸ்டாரில் படிக்கிற பையனோட கம்பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவனுக்கு வந்து தெரியாத ஒரு பேசிக்கான விஷயங்கள் கூட அந்த பையன் படிக்கிறவங்களுக்கு தெரியவே இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா இது பசங்களை வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுன்றது தப்பு. பட் வந்து அவங்க கோச்சிங்கு ஸோ அவங்கள வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலான கோச்சிங் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்குன்றதை நான் ஆக்சுவலாக சொல்லுவேன். ஸோ அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பசங்கள்கிட்ட. இன்னுமே வந்துட்டு நிறைய வந்துட்டு காம்படிஷன்ஸ் வந்துட்டு அவங்க நடத்தணுன்றது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டைமிங் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஏன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இல்லை 20 டேஸ் ஆகுது ஒரு காம்படிஷனுக்கு இன்னொரு காம்படிஷனுக்கு நடுவில் வந்துட்டு 1 மந்த் கேப் அது கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டைமில் எக்ஸ்ட்ராவே ஒரு 1 வீக் அந்த மாதிரியும் டைமிங் இருக்குது பசங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த காம்படிஷன்ஸ்லாம் நம்ம சேர்க்கும் போது பசங்களுக்கு வந்துட்டு ஸ்டடீஸில் அவங்க மார்க் கம்மியாயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எந்த பேரண்ட்ஸுக்குமே வந்துட்டு வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதே பசங்க தான் இன்னும் நிறைய வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பசங்களையுமே வந்துட்டு நீங்களும் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கன்றது தான் நானும் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பாடத்தில் மட்டும் இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் நம்ம அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா இவங்க வந்துட்டு இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சனால எல்லாம் சப்ஜெக்டான மிஸ்ஸுங்களையும் வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி படிக்கிறாங்கன்றத நேராகவே வந்துட்டு நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம பசங்க விட்டுறோம், 1 வருஷம் படிக்கிறாங்க, அடுத்த வருஷம் போகிறாங்க. ஸோ நடுவில் வந்துட்டு என்ன நடக்குதுன்றது மிஸ்ஸுங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு இந்த குவார்டர்லியாக இருக்கட்டும், ஆஃப் இயர்லியாக இருக்கட்டும், ஒவ்வொரு தடவையுமே பார்த்தீங்கன்னா பசங்க க்ரோத்து மார்க்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு முழு சப்போர்ட் வந்துட்டு டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 1 வருஷத்துக்கு இன்னொரு வருஷத்துக்குள்ளான கேப்பு அந்த டோட்டலாகவே அந்த சேஞ்ச் ஆகிறது வந்து பசங்க வந்துட்டு அதே ஃபீலை இன்னொரு டீச்சர்ஸ் கிட்டையும் அவங்க பார்க்குறாங்கன்றது தான் என்னோட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒருத்தட்ட நல்லா அட்டாச் ஆகிட்டு இன்னொருத்தட்ட போகும்போது அந்த ஒரு ஃபீல் இல்லை. எந்த சப்ஜெக்ட் அதாவது எல்லா சப்ஜெக்டும் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் இவங்களை எனக்கு பிடிக்காது, இவங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இது வரைக்கும் ஒரு பேச்சையும் நான் என் பசங்கள்கிட்ட நான் கேட்டதில்லை. எல்லா மிஸ்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஈக்குவலாக வந்துட்டு ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு கேரிங்காக வந்துட்டு இருக்காங்கன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா எல்லா ஸ்கூல்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நம்மளே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நிறையா வந்துட்டு பேருக்கு இவங்களை பிடிக்கும், இவங்களை பிடிக்காது, ஸோ இவங்க வந்தால் திட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாட்ல நிறைய இருக்குது இப்போ ஸ்கூலில். ஏன்னா இந்த இஷ்யூ வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. பட் இந்த ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸுமே வந்துட்டு கேரிங்காக இருக்காங்க, பசங்களை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. நானே வந்துட்டு மார்க் வந்துட்டு ஒரு 2 மார்க் கம்மியாக போச்சுன்னா கூட நான் பசங்களை வந்து திட்டுவேன். ஆனால் அது மிஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கல்ல, இல்லை அவன் நல்லா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சென்டம் வாங்கிடுவான் அப்படின்றத நானே வந்துட்டு என்னோட சைட்லேருந்து அவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னோட பசங்களை நான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுறத டீச்சர்ஸாக இருந்து அவங்க இன்னும் என்கரேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் எல்லா டீச்சர்ஸ்க்குமே. எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம கேட்கும் போது
அதை வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு எந்த ஒரு விஷயமே மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கு யாருமே சொன்னதில்லை. நம்மளே வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க சொன்னாலுமே அடுத்தது வந்துட்டு இல்ல அவங்க பண்ணுவாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் எல்லா விஷயங்களையுமே நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ மெயினாக வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஏஓ சாருக்கும் பிரின்சிபல் சாருக்கும் ரொம்பவே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி புது புது விஷயங்கள் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணும்போது ஒரு பேரண்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஸோ தன்னோட பசங்க வந்துட்டு எல்லா விஷயங்களையும் கற்றுக்குறாங்க அப்படின்ற ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்குது இந்த ஸ்கூலில். ஸோ அதனால் அந்த வந்துட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப வந்து நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இங்கே இருக்க டீச்சர்ஸு, ஸோ இங்கே இருக்க ஆன்டிஸு, அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்துட்டு இருக்க வாட்ச்மேன் அங்கிள்ஸ் வந்து ரொம்பவே சொல்லணும். ஏன்னா ஒரு பசங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தனியாக போகிறாங்க அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணதே இல்லை. நானுமே அதை நின்று வந்துட்டு நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இது வரைக்குமே வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க தானே அப்படின்ற ஒரு தாட் இல்லாமல் எல்லாரையுமே வந்துட்டு எல்லாமே நம்ம பசங்க அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுற நிறைய பேர் தான் நான் இங்கே நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சரௌண்டிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்கும் இந்த ஸ்கூலை பொறுத்தவரை. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு நான் சாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பிரின்சிபல் சாராக இருக்கட்டும், ஏஓ சாராக இருக்கட்டும், ஸோ இங்கே இருக்க வாட்ச்மேன் அங்கிள்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆன்டிஸு, ஸோ எல்லாருமே குழந்தைங்களை வந்துட்டு அவங்க குழந்தைங்களா பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சேஃப்டியோட நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மார்னிங் ஸ்டார்ன்றது கண்டிப்பாக வந்து பசங்களோட ரைசிங் ஸ்டார். ஏன்னா எப்பயுமே அவங்க ஒரு பசங்களோட ஃபியூச்சர் வந்துட்டு கண்டிப்பா பேசிக்கா நம்ம சேர்க்கிற வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு நல்ல ஸ்கூல்ல நான் செலக்ட் பண்ணி என்னோட பசங்களை நான் படிக்க வச்சிருக்கேன் அப்படின்றத நான் ரொம்ப பெருமையா இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ.